அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கிழக்கு பார்த்த மூனைகள் சென்ற மனையில் கிழக்கு பார்த்து வாசல் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒட்டிக்க கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ரூமை டபுள் வால் ஹைட் கொடுத்து ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்குறாங்க. கிச்சனுக்கு செம்னியோட கொடுத்து செமி மாடலில் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க. வால் கேபினட்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குங்க. வாஷிங் மிஷின் ஏரியாவும் தனியாக இருக்குது. 2 பெட்ரூமே செப்பரேட்டாக பால்கனியோடு இருக்குங்க. பக்கத்துலேயே மலையில் பார்க்குற மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் வார்ட்ரோப்லாம் கொடுத்து எல்லாமே நல்லா செமி பர்னிஷ்டாக பண்ணியிருக்காங்க. இயற்கை அழகாக ரசிக்கிற மாதிரி மலைகளுக்கு அருகிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டை பார்க்கலாம். இந்த வீடு 2 பக்கமும் ரோடு இருக்க மாதிரி கார்னர் ட்ராக்ல அமைஞ்சிருக்குங்க. ஒரு பக்கம் 33 அடி ரோடும், இன்னொரு பக்கம் 24 அடி ரோடும் இருக்குங்க. பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர்லாம் அங்கங்கே ப்ரொஜெக்ஷன் பண்ணி அதுக்கு ஸ்பெஷல் பட்டி வச்சு டெக்ஸ்டர் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஐ கேட்சியாக பண்ணியிருக்காங்க. எல்இடி ப்ரொஃபைல் லைட் டிசைன்ஸ்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனிக்கு கிளாஸ் ஹேண்ட்ரைட்ஸும், செகண்ட் ஃப்ளோரில் பேரப்பட் பால்க்கு எம்எஸ்ல கிரில் ஒர்க்கும் பண்ணி சென்டரில் லேசர் கட்டிங் ஒர்க் பண்ணி எம்எஸ் பிளேட்டில் கொடுத்துருக்குறாங்க. டிசைன் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் ஸ்பாட்லைட் ஒர்க்ஸும் அங்கங்கே ப்ரொஃபைலைட் ஒர்க்கும் இந்த வீடு நல்லா பளிச்சுன்னு அழகாக கொடுத்துருக்குறாங்க. கேட் ஓப்பன் பண்ணதும் போர்ட்டிக்கோ 17க்கு 13 சைஸில் வடகிழக்கில் கொடுத்துருக்குறாங்க. கார் பார்க்கிங் டைம்லாம் ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டிக்காக மெயின் டோருக்கு கிரில் கேட்டோட கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்ஸ்லாம் கிரானைட் ஒர்க் ஃபுல் நோசிங் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் டீக்வுட்ல நல்ல டிசைன் பண்ணி பாலிஷ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. உள்ள 16க்கு 10 சைஸில் நமக்கு லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இது டபுள் வால் ஹைட் கொடுத்து ஹைரைஸ் ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்குறாங்க. ஹாலில் இருந்து நமக்கு கிச்சன் போகிற வழியில் பெட்ரூம்க்கு போகிற மாதிரி டோர் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் கிளாஸில் ரேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 16க்கு 10 சைஸில் நமக்கு தென்கிழக்கில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. கிச்சனுக்கு சைட்லேயும் ஒரு பெரிய விண்டோ கொடுத்து நமக்கு ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே 2 பக்கமும் சின்ன சின்ன விண்டோஸ் கொடுத்து சென்டரில் சிம்னி இருக்க மாதிரியும் அதோட கேபினட்டும் இருக்க மாதிரி சேர்ந்து வச்சு லாஃப்ட்டுக்கு மேலேயும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சேமாக ஒரே கலர் இருக்க மாதிரி நமக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டாப் கிரானைட்டுக்கு பளபளன்னு இருக்கிற மாதிரி கிளாசி பினிஷோட ஸ்பார்க்கிள்ஸ் டிசைன்ஸ் இருக்க மாதிரி கேலக்ஸி பிளாக்ல கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நமக்கு சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜஸில் கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம க்ளோஸ் பண்ணுறப்ப ஸ்மூத்தாக அதுவாக போய் லாக் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டவ்வுக்கு நேராக சிம்னி இருக்க மாதிரி சென்டராக வச்சு கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் டாப்க்கு மேலே வால் கேபினட்ஸும் சேம் கலர் டிசைன்ஸ் இருக்க மாதிரி நிறையவே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் கிளாஸ் டைப்பில் சட்டஸ் கொடுத்து அதுக்கு சாஃப்ட் க்ளோசிங் இங்கஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. கரப்பஸ்டூன் வால் கபோர்டுக்கும் டோர் க்ளோசர் வச்சு கொடுத்து நமக்கு சேம் பேட்டர்னில் நல்லா பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங் ஏரியாலேயே நமக்கு கவுண்டர் டாப் வாஷ் பேசனாக கொடுத்துருக்குறாங்க. கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் சவுத் வெஸ்ட்டில் அதாவது தென்மேற்கு மூலையில் 12க்கு 10 சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமோட வாலில் ஒன் சைடு லைட் கிரீன் டிசைன்ஸில் எல்இடி ப்ரொஃபைல் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பாட்டம்லேருந்து சீலிங் மாதிரி இருக்கிற மாதிரி வார்ட்ரோப் ஸ்டைலில் நமக்கு லாஃப்ட்டுக்கு மேலேயே டோர் ப்ரெஷர் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. கபோர்டு ஒர்க்குக்கு சென்டரில் மிரர் வச்சு அதுக்கு கீழே ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. மிரருக்கு பின்னாடியும் ரேக்ஸ் இருக்குங்க. வார்ட்ரோப்புக்கு உள்ள எல்லாமே கடப்பஸ்டோன் வச்சு அதுக்கு மேலே வெளியில் டோர் க்ளோசர் வச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அட்டாச்சு பாத்ரூமா 5க்கு 5 சைஸில் கொடுத்துருக்குறாங்க. வால் டைல் ஃபுல்லாமே 4க்கு 2 டைல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை ரூஃப் வரையும் பேஸ்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமுக்கு வாஷ் பேசன் ஷவர் செட்டோடு சேர்த்து வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டாக நமக்கு வால் மவுண்டோட கொடுத்துருக்குறாங்க. ஸ்கூல் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேர்கேஸ் ஹால்லேருந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதோட ஹேண்ட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் வச்சு இங்கே ஐஸ் புக் பேட்டர்னில் கொடுத்துருக்குறாங்க. விண்டோஸ் எல்லாமே அதோட ஃப்ரேம்ஸை சுற்றி நமக்கு பீடிங்ஸு அதை நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஹைரைஸ் வாலில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹைரைஸ் சீலிங்கில் இப்போக்கு ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்றபடி WBC உட்டன் பேனல்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் டவுன்லைட்ஸ் வச்சு சென்ட்ரலாக சாண்டியர் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டபுள் ஹைட் வால்லையே டிவி யூனிட் நல்லா அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்ஸ்லாம் கிரானைட்டில் சூப்பராக லேயிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைரைஸ் லாக் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்குற மாதிரி இருக்கிற இடத்துல நமக்கு ஹேண்டில் கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. மேலே டாப்லலாம் உட்டனில் சூப்பராக கொடுத்து பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்குற மாதிரி இந்த பேசேஜ் கொடுத்து, இந்த பேசேஜோட எண்டில் நம்ம பக்கத்தில் இருக்க மலைகள்லாம் சூப்பராக வியூ பார்க்குற மாதிரி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் 13க்கு 13 சைஸில் நமக்கு வடகிழக்கில் கொடுத்துருக்குறாங்க. இதோட சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்லாம் வச்சு டிசைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. மிரரோட இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோட பால்கனியில் வெளியில் ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்து அதை டிசைனுக்காகவும் உள்ள ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் இருக்கிற மாதிரி ஒரு டோர் க்ளோஸர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடப்பா ஸ்டோனில் வால் ஸ்டாண்டிங் கபோர்ட் கொடுத்து அதுக்கு டோர் க்ளோஸ் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூம் கார்னரில் எல் ஷேப்பில் பெரிய விண்டோஸ் கொடுத்து பக்கத்தில் இருக்க மலைகளை ரசிக்கிற மாதிரி உட்கார்ந்து பார்க்குற மாதிரி ஸ்டூல் செட்டை கூட கொடுத்துருக்குறாங்க. இந்த பால்கனி எல்இடி லைட்டோட இருக்க மாதிரியும் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணி கலர்ஃபுல்லாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச்சு பாத்ரூமா 7க்கு 5ங்கிற சைஸில் கார்னர் வாஷ் பேஷன்லாம் கொடுத்து ஹாட் அண்ட் கோல்டு வாட்டருக்கு செப்பரேட்டாக டேப்ஸ் கொடுத்து ஃப்ளோர் மவுண்டடில் சிங்கிள் பீஸ் வெஸ்டர்ன் கிளாஸஸ் கொடுத்துருக்குறாங்க. லென்த்லக்கில் 16க்கு 10ங்கிற சைஸில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூம் டோர்லாம் ப்ரீமியம் டிசைனில் சூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சூப்பரான டிசைனில் ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்து ஒரு சைடு வால் ஃபுல்லாக கிரே கலரில் எக்ஸ்ட்ரா ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரபாஸ்டன் வால் ஸ்டாண்டிங் கபோர்டில் டோர் க்ளோஸ்அப் பண்ணி வார்ட்ரோப் ஸ்டைலில் இந்த பெட்ரூமையும் சேமாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்க மாதிரி மிரர் செட்டப்போட ட்ராயர்ஸோட கொடுத்துருக்குறாங்க. டோர்ஸோட எல்லாமே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி நமக்கு ப்ரூஸ்லாம் கொடுத்து ப்ளைனாக இல்லாமல் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்க்கு பால்கனி 7க்கு 5ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பால்கனி சீலிங்லையும் ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்து அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச்சு பாத்ரூமா 4.5க்கு 10ங்கிற சைஸில் ப்ரீமியமாக இருக்க மாதிரி வால் டைல்லாம் 4க்கு 2ங்கிற சைஸில் சூஸ் பண்ணி ப்ரூஃப் வழி லேயிங் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமுக்கு ஸ்டைலிஷாக வால் மவுண்டட் கிளாஸர் கொடுத்துருக்குறாங்க. இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குங்க. ஸ்டெப்ஸ் இருக்கிற இடத்துலையே வாஷிங் மிஷின் ஏரியாவும் 3க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேர்கேஸ் பெட்ரூமோட சீலிங்லையும் ஸ்பாட் லைட்லாம் வச்சு டிசைனாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சேஃப்டிக்காக கிரில் கிட் வச்சு நம்ம ஓப்பன் டெரஸ் போடுறதுக்காக பண்ணிக்கிறாங்க. ஓப்பன் டெரஸில் நம்ம இந்த மலைகளோடு பார்க்குறப்ப வியூவில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏர்லி மார்னிங்கில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் மெடிடேஷன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைம்லையும் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் ரம்மியமாக அழகாக இருக்குங்க. கனிமொழியிலேயே ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூம் வந்து அதுக்கு மேலே டேங்க்கும் கொடுத்து நமக்கு வாசத்தில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இந்த வீடு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ப்ரெஸ் டைல்ஸ்லாம் நல்லா லேயிங் பண்ணிக்கிறாங்க. துணி காய போகிறதுக்கும் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ மலைகளோடு அழகான குழுக்களும் இருக்கக்கூடிய அந்த சொத்து நம்ம ராஜமாடியில் இருக்குங்க. 85 லட்சம் சொல்கிறாங்க. வாங்க பிடிச்சிருந்தா பார்த்துட்டு நேரில் பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோகளை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இன்ஸ்டாகிராமையும் இது உங்கள் சொத்து மதுரைங்கிற பேஜ் இருக்குங்க, ஃபாலோ பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றிங்க. இந்த வீட்டோட ஃபோட்டோஸ்லாம் நமக்கு இன்ஸ்டாகிராமில் இது உங்கள் சொத்து மதுரைங்கிற அக்கௌண்ட்டில் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றிங்க.